ஐயா இது வந்து சித்தேஸ்வரா மலைக்கோயில் ஆகாசலிங்கம். இவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தனித்துவமான ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வெட்ட வெளியில இருக்கிறது தான். ஐயா, நான் வந்து சிறு வயசுலேருந்தே இந்த மலை மேல எல்லாம் ஏறி இறங்கியிருக்கிறேன். அப்ப வந்து கீழ மட்டும் தான் கோயில் இருக்கும். மேல கோயில் கிடையாது. ஆனா மேல வந்து குகை ஒண்ணு பார்த்துருக்கிறேன். சிறு வயசுலயே பார்த்துருக்கிறேன். குகை ஒண்ணு பார்த்துருக்கிறேன். அது சின்ன துவாரமா இருக்கும். இந்த மலைக்கோயில் வந்துங்க 650 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இங்க சித்தர்கள் வாழ்ந்த இடம் இதுங்க. 650 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியுடைய இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சித்தர்கள் வாழ்ந்த இடம் தான் இது. அதை வந்து நல்லான் சுவாமி அப்படின்னு சொல்லி சித்தேஸ்வரர் மலைக்கோயிலை இந்த கோயிலை உருவாக்குனது படி வந்து 160 படி அமைச்சு செஞ்சது 40 ஆண்டு காலமாகவே அவர் உழைச்சிட்டு இருந்தார். இதனுடைய பவர். இதுக்கு நாங்கள் இந்த வெட்ட வெளி இல்லாத இதுல இருந்து ஒரு மூடா பிறந்தது. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அது இதாகி போச்சு. நிக்கல. இவர் வந்து வெட்ட வெளியிலே இருக்கிறது தான் இதனுடைய தனி சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு மகா சிவராத்திரி 5 கால பூஜை நாங்க இதுலேருந்து ஆரம்பிச்சுட்டோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கால பூஜையை நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்தது 2ஆம் கால பூஜை 10 மணிக்கு நடக்கும். 3ஆம் கால பூஜை வந்து 12 மணி. 4ஆம் கால வந்து 2 மணி. அப்புறம் 5ஆம் கால பூஜை வந்து விடியகால் 4 மணிக்கு. இப்போ சமீபத்தில் அவர் தவறி ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை. இப்போ அதுக்கு பிற்பாடு வந்து அவங்களுடைய அவங்க மகன், அவங்களுடைய குடும்பம், அவங்க எல்லாமே இதை வந்து கட்டி காத்துக்கிட்டு வர்றோம். இப்போ நாங்கள்லாம் வந்து சிவனடியார்கள் தான். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, சித்தர்கள் வாழ்ந்த இடங்கிறதுனால இந்த கல்யாணம் ஆகாதவங்க, இந்த மனநிலை சரியாது இல்லைங்க, இவங்கெல்லாம் வந்து இங்கே மேலே ஆகாசலிங்கத்தை வந்து வேண்டி சொர்ண பைரவர்னு இருக்காரு. அவர்கிட்ட அந்த சாமிகிட்ட பூஜை கொடுத்துட்டு போனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும். அவங்க வேண்டுதல் வச்சோம்னா இந்த ஆகாசலிங்கத்தெல்லாம் அவங்களுக்கு உடனடியாக பூர்த்தி ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாம் பாறையெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. ஆனா அந்த குகைக்குள்ள வந்து சித்தர்கள் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பயே வந்து சொல்லுவாங்க. கீழ வந்து அப்ப வந்து கோயில் பூசாரி ஒருத்தர் பெரியவர் இருந்தாரு. அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி மலையில நடுவுலயும் வந்து ஒரு சின்னதா ஒரு துவாரம் குகை மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு அதை லாக் பண்ணிட்டாங்க. ஐயா இது வந்து ரொம்ப பழமையான கோயில் தான். இந்த இடத்துல ஒரு குகை ஒண்ணு இருந்துச்சுங்கய்யா. இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கு. சித்தேஸ்வர மலைக்குன்னு கீழே இருக்கு. அதுல வழிகள்லாம் இருந்தது. இப்பெல்லாம் கல்ல போட்டு எல்லாம் அடைச்சிட்டாங்க. முன்னாடி அது வழி இருந்தது. ஆனா அது எங்க போகுது என்ன வருதுன்னு தெரியல. ஆனா அது வந்து ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு அது. இங்க வந்து ஒரு சித்தர் வாழ்ந்ததுக்கு ஒரு அதே மாதிரி இந்த இடம் வந்து சித்தேஸ்வரர் மலைக்கோயில்னு தான் பேர். அந்த சித்தேஸ்வரர் வந்து இங்க வந்து பின்னால சித்தர்கள் வாழ்ந்த இடம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இளம்பிள்ளை சித்தர் இல்லைங்களா, அவருடைய உருவத்தில் அதே உருவத்தில் தான் இங்கே நாங்கள் சித்தேஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு வர்றோம். அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, கார்த்திகை தீபம் ஆனால் திருவண்ணாமலை தீபம் மாதிரியே இங்கே தீபம் ஏற்றுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே உச்சியில் மேலே இருக்கும். அதுவும் வந்து 35 ஆண்டு காலமாக ஏற்றிட்டு வரோம். அந்த குகையும் லாக் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மலையில குகை இருந்தது மட்டும் நான் சிறு வயசுலயே பார்த்துருக்கேன். அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலயே இந்த மலை மேல எல்லாம் ஏறி வந்திருக்கிறேன், விளையாண்டுருக்கிறேன். அதனால எனக்கு இந்த மலையில ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனா மலை மேல வந்து நான் பல தடவை வந்து நாங்கெல்லாம் சிறு வயசுல வந்து உக்காந்துட்டு இருந்துட்டு போவோம். இங்க வந்து உக்காந்தாவே ஒரு ஆழ்ந்த அமைதி ஒண்ணு கிடைக்கும். அது வேணா நிதர்சனமான ஒரு உண்மை. ஐயா நாங்க இங்க வர்றது பூரா அடியார்கள் தான். சிவனுக்கோசரம் தொண்டு பண்றதுக்கு தான் நாங்க இங்க வந்துகிட்டு இருக்கிறோம். எங்க மாதிரி அடியார்கள் கண்டிப்பா வந்துகிட்டே இருப்பாங்க. அடியார்கள் வந்து எந்த விதமான வந்து எதிர்பார்ப்பும் நாங்க பார்க்க மாட்டோம். கடவுளுக்கு தொண்டு செய்யணும். அவ்வளவுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அந்த திருவண்ணாமலையில் உங்களுக்கு 6 மணிக்கு கிரிவலம் வரப்போ தீபம் ஏற்றுவாங்க இல்லைங்களா, அதே டைமில் இங்கே வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம். குறைஞ்சபட்சம் இங்கே சுற்று வட்ட பாதையிலிருந்து உங்களுக்கு ஒரு 3000 பக்தர்கள் இங்கே வருவாங்க. இங்கே சிறப்பு வந்து 2 விதமான சிறப்பான பூஜைகள் நடக்குது. எங்கள் சிவன் ராத்திரியில் 5 கால பூஜை செய்கிறோம். கார்த்திகை தீபத்தில் அங்கே ஒரு 3000 பேர் வரைக்கும் நாங்கள் வர்றாங்க. சித்தர்கள் வாழ்ந்த இடங்கிறதுனால அதிகமான ஜனங்களும் இங்கே சுற்று வட்டத்தில் வராங்க. அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுது. இங்க வந்து சித்தர்கள் நடமாட்டங்கிறது வந்து ஒரு உண்டு. அது வந்து ஒரு வாசனைய வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சாதாரணமா இருக்கும். திடீர்னு ஒரு வாசனை வரும். அப்புறம் அப்படியே அது மறைஞ்சு போயிரும். அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். இங்க மொத்தம் வந்து 3 வகையான சாமி நாங்க இங்க வச்சிருக்கோம். ஆகாசம் இங்க இருக்காரு. சொர்ண பெயர் அந்த பின் சைடு இருக்காங்க. அப்புறம் சித்தரும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இளம்பிள்ளையில் இருக்கக்கூடிய சித்தர் கோயில் இருக்கக்கூடிய சித்தரே தான் அவ்வளவு தூரம் போய் வழிபட முடியாதவங்க இங்க வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான மலை இது, சித்தேஸ்வரர் மலை கோயில்.
நல்லான் சுவாமி தான் இதை கட்டி காத்துட்டு வர்றாருங்க. இப்போ சமீபத்தில் தவறினார். இப்போ நாங்கள்லாம் வந்து விழா எடுத்து ஒரு பின்னால் பார்த்துக்கிட்டு வரோம். இங்க எல்லாரும் வந்தாங்கன்னா மறுபடியும் வந்து அடுத்த சிவராத்திரிக்கும் வருவாங்க. பிரதோஷத்துக்கு இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பிரதோஷத்துக்கு எல்லாருமே இங்க வருவாங்க. வந்து அபிஷேகம் எல்லாமே நடத்துறோம். இங்கேயும் வராங்க. ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் சித்தர் இரவுல வந்துட்டு போறதா? கண்டிப்பா இங்க இருக்காங்க. கண்டிப்பா இங்க இருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து நாங்க இங்கெல்லாம் தங்கிட்டு இருக்கிறோம். தங்கிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கே தெரியாம ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படும். நாங்க நெறைய நாள் இங்கெல்லாம் வந்து இப்ப சிவன் ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா, இங்க நாங்க தங்கி பூஜை செஞ்சிருக்கோம். அதாவது சித்தர்களுடைய நடமாட்டம்ங்கிறது வந்து ஒரு அரூபம் மாதிரி. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நாம உணரலாம். நிச்சயமா நடமாட்டம் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன இருந்து இங்கெல்லாம் வந்து நைட் தங்குவோம். இப்ப தங்குறது இல்ல. இப்ப பூஜையெல்லாம் இப்ப பகல்ல 5 முன்ன ஒரு கால பூஜை செய்வோம். அப்புறம் நைட் மிச்சம்லாம் தங்கிட்டு இருப்போம். இப்ப வந்து 5 கால பூஜை தங்கறதுனால, லைட் வெளிச்சத்துல எங்களுக்கு அந்த இது தெரிவிக்காது. நீங்க லைட் இல்லாதப்போ பௌர்ணமி எல்லாம் வந்து நீங்க தங்கினீங்கனாக்கா, வைப்ரேஷன் கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும். அந்த சித்தர்களுடைய நடமாட்டம், அந்த வைப்ரேஷன், மைண்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். இங்க வந்து நீங்க ஒரு தடவ பௌர்ணமியில நீங்க தங்கி பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். வாசனைன்னா அது ஒரு விதமான ஒரு மலர் வாசனை மாதிரி தான் இருக்கும். அது லைட்டா தான் கிடைக்கும். லேசா கிடைக்கும். ஓ! அந்த வாசனை வரும்போது, ஓ! நம்மள வந்து அவர் தாண்டி போறாரு. அப்படிங்கிறத நாம உணரலாம். பௌர்ணமியில இந்த மனசு ஒரு மனநிலை சரியில்லாதவங்க, அவங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்து, இங்க வந்து நைட் இரவு தங்கி இருந்தோம்னாக்கா, இங்க வந்து தூங்குவாங்க. அது இங்க வந்து இப்போ வந்து சும்மா அந்த வேற கேட்டெல்லாம் இப்போ போட்டதுனால அதிகம் யாரும் வர்றதில்ல. சொன்னா நாம வந்து கேட் தொறந்து விட்டு அவங்கள வந்து இங்க நாங்க படுக்க வைக்கிறோம். இங்க வந்து படுத்திருந்து போலாம். அதுக்கு அங்க வந்து எங்க அனுமதி கேட்டா அதுக்கு நாங்க செய்வோம். இங்க வந்து நடக்குதுங்க. இது ஒரு பழங்காலத்துல இருந்து இது அந்த மாதிரியான ஒரு மகிமை பொருந்திய உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு மரம். எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் வந்து சிறு வயசுல கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வயசுலயே இந்த மலை மேல எல்லாம் ஏறி வந்திருக்கிறேன். அப்ப இருந்து எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து இருந்த பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரி விழாலாம் இங்க நடக்கும்? இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா 2 விழா தாங்க. நாம செய்யறது வந்து சிவனுக்கு செய்ய உகந்தது வந்து பிரதோஷ வழிபாடு. 15 நாளைக்கு ஒரு முறை பிரதோஷ வழிபாடு நாங்க கம்பல்சரி செஞ்சுக்கிட்டே வரோம். சித்தருக்கு வந்து சித்தேஸ்வரர் மலை கோயில் அப்படிங்கிறதுனால அமாவாசை பூஜை செய்கிறோம். அமாவாசை பூஜை செஞ்சுட்டு வரோம். அப்புறம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தீபம் மேலே கட்டியிருக்கோம். தீபம் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 நாள் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும். திருவண்ணாமலையில் எப்படி தீபம் வந்து நெய் தீபம் வச்சு அந்த துணியெல்லாம் போட்டு எல்லாம் ஏற்றி செய்கிறாங்களோ அதே மாதிரி தீபமும் நம்ம மேலே ஏற்றிட்டு வரோம். அது வந்து நீங்கள் இங்கே பார்க்கணும் அப்படின்னாக்கா கார்த்திகை மாதம் அங்கே வந்து தீபம் ஏற்றுற அன்னைக்கு வந்தால் நீங்கள் அதை விசேஷம் பார்க்கலாம். மொத்தம் வந்து 3 விசேஷம் இங்கே இருக்குது. பிரதோஷ வழிபாடு இயற்கையாக வந்து சிவனுக்கு செய்கிறது தான். அப்புறம் அமாவாசை வழிபாடு. அமாவாசையிலையும் இங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். பிரதோஷ அன்னைக்கு இங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். பக்தர்கள் நிறைய வர்றாங்க. அதாவது சேலம். சேலத்துல வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாக்கா, இந்த பிரபா தியேட்டர்ன்னு ஒண்ணு பழைய தியேட்டர் இப்ப தியேட்டர் கிடையாது. இப்ப ராஜசபரி தியேட்டர்ன்னு தான் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்தோம்னாக்கா, கருங்கல்பட்டி அப்படின்னு வந்தாக்கா, பாண்டுரங்கநாதர் மலை கோயில்னாக்கா இங்க வந்துடலாம். இங்க வந்தாக்கா பஞ்சலிங்கேஸ்வரர் கோயில்னு கேட்டாவே வழி சொல்லிருவாங்க. மேல வந்துடலாம்.